வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் டிவிகே சார்ந்து நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள ஹக் பண்ணி அந்த வேட்பாளர்களை மக்களுக்கு அறிமுகம் செஞ்சிருந்தாரு. அது போன்ற சமயத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு. சில வாக்குறுதிகள் யங்ஸ்டர்ஸ் அதாவது யூத்ஸுக்குன்ட்டு சில வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாரு. ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. முதல்ல இருந்து சொல்லிடுறேன். அதாவது அவர் எமோஷனலா ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. அதாவது அவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக தான் வந்திருக்கேன். அவ்வளோ வலிகளையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாமே உங்களுக்காக மட்டும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் எமோஷனல் ஆகி பேசியிருக்காரு. அது கேட்கும்போது உண்மையாவே டிவிகே தொண்டர்கள் ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு படி பயங்கர எமோஷனா போயிட்டு அவருக்காக உழைப்பாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டை தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா அந்த வேட்பாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்ற இடத்துல அதை பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி அவர் ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில உறுதிமொழிகளை அந்த இடத்துல சொன்னாரு. சில வார்த்தைகளை பேசியிருந்தாரு. அது கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது அந்த உறுதிமொழி. அனைத்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களும் அந்த உறுதிமொழியை ஒருத்தர் விடாம எல்லாருமே சொன்னாங்க. மக்களுக்காக எப்படி உழைக்கணும், மக்களுக்காக எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த உறுதிமொழி உண்மையாவே சூப்பர் டிவிகே தலைவர் விஜய் அவர்களே அப்படின்ட்டு சொல்ல வைக்குது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் சொல்றாரு, ஒவ்வொரு வேட்பாளரையும் நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். மக்களுக்காக அவங்க நிப்பாங்க. ஏன் மக்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன தேவைன்றத செய்யறதுக்கு அந்த வேட்பாளர்கள் நிப்பாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அவங்களுடைய வேட்பாளர்கள் பத்தி அந்த இடத்துல பேசியிருந்தாரு. அந்த வேட்பாளர்களுக்கு அதாவது டிவிகேக்கு ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போடுற மாதிரி அப்படின்ட்டு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் டிஎம்கேவை எப்பவும் போல டிஎம்கே அட்டாக் பண்ணியிருந்தாரு. டிஎம்கேவை கடுமையாக விமர்சிச்சிட்ட பிறகு அவர் இருமுனை போட்டி தான். ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் யூத்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இளைஞர்கள் அவங்களுக்கான சில வாக்குறுதிகள், இதுதான் நம்மளுடைய வாக்குறுதிகள் கிடையாது, இதெல்லாமே உத்தரவாதம் அப்படின்ற மாதிரி சில வாக்குறுதிகளை இவர் சொல்லியிருந்தாரு. உண்மையாவே நல்லா இருந்தது. அது ஒன் பை ஒன் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாக்குறுதியை என்ன சொல்றாருன்னா இளைஞர்களுக்கு, அதாவது போதைப் பொருள் என்பது முழுக்க முழுக்க தடைப்படும். அதற்கான சாத்தியக்கூறுகள், அதாவது இறங்கி போய் அடிப்போம். அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகமா நாங்க மாத்துவோம். கல்லூரிகள்ல எல்லா இடத்துலயும் அதற்கான அவேர்னஸ் நாம ஏற்படுத்துவோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போதைப் பொருள் சம்பந்தப்பட்டு அவர் பேசியிருக்கிறது இந்த இடத்துல வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்ப நம்ம கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் போதைப் பொருளுடைய அந்த வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குதுன்றது. கண்டிப்பா ஒழிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் போதைப் பொருள். அதன் பிறகு இன்னொரு வாக்குறுதியை சொல்றாரு. அது என்னன்னா கல்வி உத்தரவாத திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை பத்தி சொல்றாரு. 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு பிஹெச்டி வரைக்கும் அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா, அதாவது காசு இல்லாம ஒருத்தனுடைய படிப்பு என்பது தடைபடக்கூடாது அப்படின்றதுக்காக 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு பிணையும் இல்லாம கொலாட்ரல் லோன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கல்விக்காக இதை பற்றி பார்க்கும்போது உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி அரசு பொது தேர்வுகள், அரசு வேலை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்வுகள்ல இருக்கக்கூடிய குறைகளை நாங்க தவிர்ப்போம். கரெக்டா ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த அட்டவணைப்படி நடந்துப்போம் அப்படின்ட்டு. இப்போ டிஎன்பிசியில இப்போ ரீசெண்ட் டைம்ல ஏகப்பட்ட குறைகள் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க ஃபியூச்சர்ல களைவோம். அந்த மாதிரி குறைகள் எதுவுமே இருக்காது. எக்ஸாக்டா என்ன வேணுமோ அது நடக்கும். தேவையான ஆட்களை நாங்க அட்டவணைப்படி எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பிரீஃபா சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட நான் சுருக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு இன்னொரு வாக்குறுதியை சொல்லியிருந்தாரு. உண்மையாவே கேட்க அவ்வளவு நல்லா இருந்தது. அது என்னன்னா, ஒரு பட்டதாரியோ இல்ல டிப்ளமா இது போன்ற படிப்புகளை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அவனுக்கு வேலை கிடைக்காம அவனுக்கு வயசு 29க்கு மேல ஆகுதுன்னா மாதந்தோறும் அவனுக்கு பட்டதாரியா இருந்தா 4000 ரூபாய், டிப்ளமா படிச்சிருந்தா 2000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாதந்தோறும் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இது அவங்களுடைய இன்டர்வியூ போறதுக்கு அது போன்ற செலவுகளுக்கு இது ரொம்ப ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லியிருக்காரு. உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், நல்ல ஒரு வாக்குறுதி. அதன் பிறகு இந்த பிரைவேட் கம்பெனி கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த இளைஞர்கள் படிச்சிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் அவங்க 10,000 ரூபாய், பட்டதாரிகளா இருந்தா ஒரு 10,000 ரூபாய் சம்பளமாக கிடைக்கும். அதுவே டிப்ளமா ஐடிஐ இந்த மாதிரி முடிச்சிருந்தா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பின் மூலமாக ஒரு 8,000 ரூபாய் தொகை கிடைக்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி தான் இந்த வாக்குறுதி அப்படின்ட்டு இந்த வாக்குறுதியை பத்தி சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு இன்னொரு திட்டத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அந்த திட்டத்துடைய பெயர்லாம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் அதோடைய மையக்கரு என்னவாக இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது நம்ம பசங்க, நம்ம இளைஞர்கள் வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் தேடி போகக்கூடாது. அவங்க வேலையை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அவங்க அதாவது பிசினஸ் மேன்ஸா மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை அவர் பிரீஃப் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல ஒரு இளைஞன் பிசினஸ் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய் லோனா கிடைக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. உண்மையாவே பிசினஸ் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு வாக்குறுதி, உண்மையாவே இதுல எனக்கு ரொம்ப உடன்பாடு இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு வாக்குறுதி என்று தான் சொல்லணும். அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பு. அந்த எந்த ஒரு நிறுவனமா இருக்கட்டும், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு 75% வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்த அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட மாநில அரசு ஜிஎஸ்டில இருந்து
2.50% வந்து அவங்களுக்கு வந்து மானியமாக அளிக்கப்படும். அதே சமயத்துல வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜ்ல வந்து ஒரு 5% வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே சமயத்துல அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற இந்த வாக்குறுதி உண்மையாவே சூப்பர் வாக்குறுதிங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு, நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் போது மகிழ்ச்சி தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பிறகு இன்னொரு வாக்குறுதியை வந்து சொல்றாரு. அதாவது முதல்வர் மக்கள் சேவை நண்பர் அப்படின்ட்டு ஒருத்தவங்களை வந்து நியமிப்பாங்க. அவங்க வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு வந்து என்னென்ன தேவை, இளைஞர்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்ட்டு ஒரு எக்ஸாக்டான ஒரு கணக்கை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மக்கள் சேவை நண்பர் வந்து மக்களுக்கு தேவையான மொத்த ஹெல்ப்பையும் அவங்களுடைய வீட்டு வாசல்லயே கிடைக்கும்படி அப்படின்ற மாதிரியான அந்த மக்கள் சேவை நண்பரை வந்து நியமனப்படுத்த போறாரு. அந்த மக்கள் சேவை நண்பருக்கு வந்து மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 18,000 சேலரியாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய வாக்குறுதி நல்லா இருந்தது. அதன் பிறகு நிறைய நபர்கள், நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய ஆலோசனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே சொல்வதற்கு ஒரு தளம் ஒன்று அமைக்கப்படும், அதற்கான ஒரு குழு ஒன்று அமைக்கப்படும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேயே இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னொரு வாக்குறுதியை வந்து சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு இன்னும் மீனவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய வாக்குறுதிகள் வந்து இப்ப வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வந்து போக போக உங்ககிட்ட வந்து நான் சொல்லுவேன். அதை தாண்டி இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் சொற்ப நாட்கள் தான் இருக்கு. அதனால உங்களுடைய ஓட்டை வந்து டிவிகேக்கு வந்து போட்டுருங்க. அந்த எலெக்ஷன்ன்ற அந்த நாளைக்கு வந்து நீங்க காலையில எழுந்து நீங்க போயிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டை போட்டுட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் நீங்களே கூப்பிட்டு போயிட்டு ஓட்டை போட வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க வந்து ஓட்டு போட மறந்துடாதீங்க. ஸோ ஓட்டு என்பது முக்கியமானது. ஒரு தலைமுறையை வந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க ஓட்டின் மூலமாக. அதனால தயவு செஞ்சு வந்து ஓட்டு போட்டுருங்க. ஸோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை வந்து தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் லாஸ்டா எமோஷனலா பேசியிருந்தாரு. ஸோ எவ்வளவு பெரிய வாழ்க்கைய, ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கேன். நிறைய வலைகளை தாங்கிக்கிட்டு நான் வந்து உங்களுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கான அந்த நன்றி கடனை நான் செலுத்தணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு லாஸ்டா எமோஷனலா பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நிறைய டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசிட்டு இருக்காங்க. அதாவது விஜயகாந்த் அவர்களை தான் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா விஜய் அவர்களை வந்து நம்ம விட்டுடவே கூடாதுப்பா. விட்ட பிறகு அதுக்கப்புறம் உட்காந்து புலம்புறதுல ஒரு நியாயமும் கிடையாது. அதனால இருக்கிற மனுஷங்களை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து பேசிட்டு வராங்க. ஸோ அதே சமயத்துல வந்து விஜய் அவர்கள் இப்படி பேசக்கூடிய இந்த செய்தி வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா ஊடகத்தையும் இப்போ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அரசியல் களம் என்பது ரொம்ப எப்படி சொல்றது, டஃப் கேமா மாறிட்டு வருது. 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பா தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை வந்து பார்த்தே இருக்காது. ஸோ 2026 எலெக்ஷன் வந்து வேற மாதிரியா இருக்க போதுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.